9ஆ? ஒன்றா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி, 91வது பதிகம், தலம் திருவொற்றியூர். எத்தனாவது மந்திரம் நடத்தியிருக்கிறோம்? நடத்த வேண்டிய மந்திர எண் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய 7ஆம் திருமுறை, பதிகை எண் 91, தலம் திருவொற்றியூர், மந்திர எண். அதாவது எனக்கு என்னமோ 4 வரைக்கும் முடிச்சு ஞாபகம் வருது இல்லையா? 3 முடிச்சிருக்கிறோமா? உறுதியான தகவலா? 3 நடத்தணும். 3க்கு பொருள் எழுதுங்க. பவளமும் கனியும் போலும் இதழை உடைய, பவளமும் கனியும் போலும் இதழை உடைய பாவை போன்ற உமைபாகன் இறைவன். யானைத்தோல் போர்த்தியவன், சடையில் பிறை உடையவன், இந்த இறைவனுக்கு இடம் அலைவுடைய கடல் உடைய திருவொற்றியூர். குறிப்புரை: பவளக்கனிவாய். இலக்கணம்: பலபொருள் ஓமை. நம்ம மேல்நிலை வகுப்பு படிக்கிறதுனால இலக்கணம் வந்து விடக்கூடாது, அவசரத்துக்கு பயன்படும். பவளக்கனிவாய்க்கு இலக்கணம் என்னது? பலபொருள் ஓமை. அதாவது வாய்க்கு வந்து பவளத்தையும் உதாரணமாக சொல்லி பழத்தையும் உதாரணம் சொல்கிறார். எத்தனை ஓமை சொல்கிறாரு? 1 ஓமை போதும், 2 ஓமை சொல்கிறாரு. அதனால் பலபொருள் ஓமை, அவ்வளவுதான். கவளம், யானை உண்ணும் உணவு. யானை உண்ணும் உணவு. கிராமங்களில் சாப்பிட்டுட்டு வேலை செய்யலைன்னா கவளங்கவளமாக நல்லா தின்னு. எங்கள் கிராமத்தில் சொல்கிறத அப்படியே சொல்கிறேன். சுவருக்கு சாந்து அடித்த மாதிரி அடி அப்படிம்பாங்க. சுவருக்கு சாந்து அடித்த மாதிரி அடி. அது யானை உண்ற உணவை அப்படி சொல்லுவாங்க. கவளம்னா உருட்டி உருட்டி சாப்பிட்றது. சாப்பிட்றது. இது மந்திரத்தினுடைய பொருள். மந்திரத்தை பார்த்தா அடுத்த 2 மந்திரம் கூட படிச்சிடலாம். ஆமாம், திருமாலுக்கும் வரும். இதில் அம்மையினுடைய வாயை பவளக்கனிவாய் என்று சொன்னார். அம்மை இறைவனுடைய குணமாக இருக்கிறதுனால சிவனுடைய நிறத்தையே அம்மை மேல் வைத்து சொன்னார். பொதுவாக அம்மை நிறம் வந்து நீலம்தான். ஆனால் அம்மை சிற்சக்தியாக இருக்கிறதுனால, ஞானசக்தியாக இருக்கிறதுனால, சிவனுடைய குணமாக இருக்கிறதுனால சிவனுக்குரிய நிறத்தை யார் மேலே வச்சார்? அம்மை மேலே வைத்தார். அது ஞானத்துக்குரிய குறிப்பு. பவளம், கனி எல்லாம் ஞான குறிப்பு. முழுவதும் பழுத்தது வாழைக்கனியே திருமூலர் சொல்கிறார். ஞான குறிப்பு, ஞானம் அல்லது ஞான பயனை குறிப்பது. இறைவன் யானைத்தோலை போர்த்தியது பேராற்றல், ஆணவமல நீக்கம், கவளத்தை உண்கின்ற யானைன்னு சொன்னது யானையினுடைய பேராற்றலை சொல்கிறதுக்கு. இறைவன் பேராற்றலை சொன்னால் எதுடைய பேராற்றலையும் சொல்லணும்? யானையினுடைய பேராற்றல் சொல்லுடைய யானையுடைய ஆற்றலை சொல்லுவதற்கு. யானையினுடைய ஆற்றலை சொல்லுவதற்கு. அதாவது கம்பருக்கு வந்து ராமனை உயர்த்துறதுக்கு யாரை உயர்த்த வேண்டிய கட்டாயம் வந்தது? அதே தான் இங்கே. எப்போவுமே ஒன்றை உயர்த்தணும்னா என்னொன்றையும் உயர்த்தி தான் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் எடுபடும். எங்கள் உறவினர் ஒருத்தர் காந்தி நகருக்குள்ளே ஒரு ஏரியாவில் வீடு கட்டினார். அந்த அவங்க லைன்லேயும் சரி, அதுக்கு முன் லைன்லேயும் சரி, அந்த வீட்டை விட பெரிய வீடே கிடையாது. அது ஒரு ஆச்சரியமாக பார்த்தாங்க அந்த வீட்டை.
அது பிறகு அதை விட பெரிய வீடு கட்டினாங்க, அதை விட பெரிய வீடு கட்டினாங்க. இப்போ பார்த்தா அந்த வீடு தான் அந்த தெருவில் சின்ன வீடு. பெரிய கோடீஸ்வரர் அவர், எங்கள் சொந்தக்காரர் தான். வீடு காந்தி நகரில் அந்த வீடு இப்போ இருக்குது. அந்த வீட்டில் அவங்க குடியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு தெற்கு பக்கம் ஒரு பெரிய வீடை கட்டினா, வடக்கு பக்கம் ஒரு பெரிய வீடு கட்டினா, எழுத்தால ஒரு பெரிய வீடு கட்டினா. இப்போ அந்த தெருவில் எது தான் சின்ன வீடாக போச்சு? அது வந்துடக்கூடாது. அதனால தான் அந்த இறைவன் பேராற்றலை சொல்லணும்னா, இறைவன் சண்டை போட்டார்னா மான்கிட்ட சண்டை போட்டார், மாடுகிட்ட சண்டை போட்டார்னா எடுபடாது. யானை தோலை உரித்தார். அந்த யானையும் எது உடையது? ஆற்றல் உடையது. கவளமாக திங்கும்னா அதற்கான எனர்ஜி இருக்குல்ல. அதனால தான் அதை சேர்த்து சொன்னார். பலம் பொருந்தி யானை. கடல் அலை உடைய திருவொற்றியூரில் இறைவன் எழுந்தருளியிருக்கிறார். அதாவது திருச்சீர் அலைவாய். எந்த ஊருக்கு பேர்? திருச்செந்தூர். அதாவது முருகனை கும்பிடலன்னா அந்த அலை போல நீ அலைவாய்னு சொல்லுவாங்க அங்கே திருச்செந்தூரில். அலைகிற மாதிரி என்ன செய்வாய்? நீ அலைவாய். ஆழி துரும்பனவே அங்கும் இங்கும் முன்னடிமை. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தாய்மானவர் பாட்டு, மனப்பாட பாட்டு. ஆழி துரும்பனவே அங்கும் இங்கும் முன்னடிமை, பாலில் தெரிவதுன்னே பாராய் பராபரமே. கடலில் அலையில் ஒரு துரும்பு சிக்கிச்சுதுன்னா ஒரு பெரிய அலை தூக்கி வெளியே வீசும். அதை விட பெரிய அலை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போட்டுரும். அடுத்த அலை எடுத்து கொண்டு வெளியே கொண்டு போடும். அது மாதிரி என்னுடைய பிறவி இருக்குங்கிறார் தாய்மானவர். ஆழி துரும்பனவே அங்குமிங்கும் முன்னடிமை, பாலில் திரிவதென்ன பாராய் பராபரன். பிறக்கிறேன் இறக்கிறேன், இறக்கிறேன் பிறக்கிறேன், பிறக்கிறேன் நரகத்துக்கு போகிறேன், சொர்க்கத்துக்கு போகிறேன். இது மாறி மாறி நடக்குது. எங்கே போகிற மாதிரி தெரியலை. யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கடவேன், வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்து மீறன். இதே கான்செப்ட் தான். தேனேயும் மலர்கொன்றை சிவனே உன் அருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே. அதே தாயுமானவர் அது வேறு மாதிரி பாடுனர். ஆழி துரும்பு எனவே அங்கும் இங்கும் உன்னடிமை, பாலில் திரிவதென்னே பாராய் பராபரம். எனவே அலையுடைய கடல்ங்கிறது அந்த ஆன்மாவை ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று கரை சேர்தல் என்று ஒரு பொருள் எடுக்கலாம், இன்னொன்று பிறவியில் மீண்டும் மீண்டும் விழுதல்ங்கிற பொருள் எடுக்கலாம். இந்த பதியை நம்ம இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். அது எதில் வருதுங்கிறத நம்ம பார்த்துக்கிடலாம். இப்போ திருவாசகத்தில் திருச்சதகத்தில் 27வது மந்திரம் பார்த்திங்கன்னா இதோட பொருந்தி வரும். திருச்சதகம் 27. சிந்தனை நிந்தனக்காய்க்குங்கிறது 26. 27வது மந்திரம் தனியனேன் பெரும் பிறவி பவம். பவம்னா கடல். அதை எடுத்திங்கன்னா இதில் போய் மேட்ச் ஆகிரும். திருச்சதகம் 26. அதான் தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வ தடந்திரையால் எற்றுண்டு, அலைகள் என்னை உதைக்குதுங்கிறார். யாரு? மாணிக்க. தடந்திரையால் எற்றுண்டு பற்று ஒன்று இன்றி. பற்று ஒன்று நின்னா பற்று விட்டுன்னு அர்த்தம் இல்லை, பிடிப்பதற்கு எதுவுமே இல்லை, நீயே கிடைக்கலன்னு அர்த்தம். எதை பிடிப்பதுன்னு தெரியலன்னு அர்த்தம். மற்ற பற்றனக்கின்றி அந்த மீனிங் கிடையாது, ஆதரவு இல்லைன்னு அர்த்தம். பற்றொன்றின்றி கனியை நேர் துவர்வாயர் என்னும் காலால். அதுதான் இப்போ வண்டார சாத்திரத்தில் படித்தோம். கலக்குண்டு காமவான் சுரவின் கடலில் என்ன இருக்குது? சுறாமீன். காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே உய்யுமாறு என்று என்று எண்ணி அஞ்செழுத்தின் புனை பிடித்து கிடக்கின்றேனை. எதை பிடிச்சிட்டேன்? கிடக்கின்றேனை. இந்த இடம் கரை சேர்றது. கரை சேர முடியாமையும் சொல்லி சேருதலையும் சொல்கிற மந்திரம். முனைவனே முதல் அந்தம் இல்லாமல்லல் கரை காட்டி. கரை காட்டி இங்கே கரை காட்டியா பிறவியில் விழுறதாங்கிறது வர்ற மந்திரத்தை வச்சு நம்ம டெவலப் பண்ணணும். கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேர்க்கே சொல்கிறார். கரை ஏற முடியாமையும் சொல்கிறாரு, கரை ஏறினதையும் சொல்கிறாரு. இங்கே அலை அலை மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. பின்னால் நம்ம அதை எடுக்கணும். மேலும் இன்னொரு செய்தி இருக்குது இதில். இது நெய்தல் நிலத்திற்குரிய கோட்பாடோடு எடுக்கணும். ஐவகை நிலங்களில் இது என்ன நிலம்? நெய்தல் நிலம். அதாவது பிரிந்து போதலுக்கு உரியது பாலை நிலம். சேர்ந்து வாழ்வதற்குரியது குறிஞ்சி நிலம். இது தலைவனை நோக்கி தவம் செய்வது. ஆமாம், காத்திருத்தல். அதை
பிரிந்து போவதற்குரியது பாலை நிலம், சேர்ந்து வாழ்வதற்குரியது குறிஞ்சி நிலம். கருத்து வேற்றுமை கொள்ளுவது, அதாவது ஊடல் கொள்ளுவது மருத நிலம். காத்திருத்தல் முல்லை நிலம். காத்திருத்தல் முல்லை நிலம். தலைவன் வருகைக்காக ஏங்குதல் நெய்தல் நிலம். போக்கெல்லாம் பாலை, புணர்தல் நறுங்குறிஞ்சி, ஆக்கஞ்சேர் ஊடல் அணிமருதம் நோக்குங்கால், இல்லிருத்தல் முல்லை, இரங்கல் நறுநெய்தம் சொல்லியிருக்கும் ஐம்பால் தொகை அப்படின்னு தமிழ் இலக்கணத்தில் சொல்லியிருக்காங்க. தலைவன் வருகைக்காக இறங்கி ஏங்குதல். இது அப்படியே இந்த பதிகத்தை இறைவன் மேலே ஏற்றி ஆன்மாவை இது. நீங்கள் மீனவர் பகுதிக்கு போனீங்கன்னா அந்த மீனவர் படகு வர்ற நேரத்தில் அவருடைய மனைவி கரையில் உணவு வச்சுக்கிட்டு ஒரு கூடையை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த நிறைய படகு வந்தாலும் இவங்க படகு அவங்களுக்கு தெரியும். பக்கத்தில் வரும்போது அதில் பேர் எழுதியிருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் கிறிஸ்டின் சேவியர் அது இதுன்னு ஏதாவது டேவிட் ஏதோ ஒரு பேர் இருக்கும் அந்த படகு. சினிமா படங்கள்லாம் வருது. அந்த படகுக்காக காத்து நிற்பாங்க. அப்போ இவங்க முகத்தை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அச்சம் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேதனை தான் அது. எனக்கு நம்ம சும்மா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு வந்தவங்களே என்ன வேலை முடிச்சிட்டிங்களா, வந்துட்டிங்களா, என்ன லேட் ஆகுது, என்ன பயமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். கடல் வந்து ஒரு நாள் வருவார், ஒரு நாள் போவார், ஒவ்வொரு நாளும் துயரம். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரோ. அந்த பாட்டு சினிமா பாட்டல்ல, நெய்தல் நில சோகத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பாட்டு. சினிமா பாட்டுன்னா அப்படி பாட்டு எழுதிதாங்க. சினிமா பாட்டு ஜெய்சிங் பாடினான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நாளைக்கு ஒரு பாட்டு நீங்கள் எழுதிட்டு வாங்க, அதை பேசுவோம். அந்த பாட்டில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது. அது எம்ஜிஆர் அதை பாடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீனவர் சோகம் அப்படி கண் முன்னால் நிற்கும். ஒரு நாள் வருவார், ஒரு நாள் போவார், ஒவ்வொரு நாளும் துயரம், ஒவ்வொரு நாளும் துயரம். இதே தான் நீங்கள் இந்த நெய்தல் நிலத்தை அப்படி சிவன் மேலே போட்டு பாருங்கள். சிவன் காட்சி கொடுக்குறாரு, சிவன் போகிறாரு. ஒவ்வொரு நாளும் சிவனுடைய பிரிவில் என்ன வருது? துயரம் வருது. துயரம் வருதில்ல. வள்ளலார் சொல்கிறார், மறப்பே நரேன் உன்னை மறக்கில் இறப்பே. நான் உன்னை மறந்துட்டேன்னா செத்துட்டேன்னு வச்சுக்கங்கிறார். யார்? வள்ளலார் சொல்கிறார். நான் உன்னை மறந்துட்டேன்னா செத்துட்டேன்னு வச்சுக்க அப்படிங்கிறார். அப்போ அந்த அந்த ஏக்கம் அவனுக்கு அங்கேருந்து ஏக்கம் எதை நினச்சி? குடும்பத்தை நினச்சி. இப்போ எல்லாமே மாறி இருக்குது. இப்போ வந்து இது கொடுத்துட்றாங்க, வாக்கி டாக்கி கொடுத்துட்றாங்க. அந்த கடலுக்கு ஒரு எல்லை அளவு உண்டு. எது நாட்டிக்கெல்லாம் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அந்தந்த ஏரியாவில் அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கிற மாதிரி எல்லாமே இப்போ அவங்களுக்கு தனி இதே போட்டு கொடுத்துட்டாங்க. தனி ஆமாம் வரும். சிக்னல் வரும், அடிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து தனியாக செயற்கைக்கோளை போட்டு கொடுத்துட்டாங்க. மீனவர்களுக்கென்றே தனி செயற்கைக்கோள் அதே கொடுத்துட்டாங்க. செல்ஃபோன்லாம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. எல்லாமே இப்போ இருக்கிற நிலைமை வேறு. இப்போ செல்ஃபோனில் யார்கிட்ட பேசிகிட்டே வரலாம், குடும்பத்தில் பேசிகிட்டே வரலாம். அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாதுல்ல. அதெல்லாம் கிடையாதுல்ல. அந்த நெய்தல் நிலத்தில் இதை போட்டு பார்க்கணும். இந்த பதிகத்தை, இந்த எம்ஜிஆர் பாட்டு முழுவதையும் கேட்டு பார்க்கணும். கேட்டு பார்த்தா இங்கே ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறாருங்கிறது என்ன செய்யும்? புரியும். அப்போ தான் புரியும். இல்லைன்னா நீங்கள் அகநானூற்றில் போய் நெய்தல் நில பாடல்களை எடுத்து படிக்கணும். குறுந்தொகை அகநானூரில் போய் என்ன நிலத்து பாடல், பாடல்களை பாடும். அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் சார்னு கேட்டால், அவங்க வந்த பிறகு தான் யார் வந்தா? இவங்க வந்தாங்க. மாணிக்க வாசகர் திருச்சிற்றம்பலம் கோவையார் வர்றதுக்கு முன்பே குறுந்தொகை வந்துட்டு, அதற்கு முன்பே அகநானூறு வந்துட்டு. தன்னுடைய நூலை கட்டமைக்கும் போது அவர் யாரை ஃபாலோ பண்ணி தான் கட்டமைக்கிறாரு? அகநானூரையும் குறுந்தொகையையும் சங்ககால அகநூல்களை அடிப்படையாக வச்சு தான் கட்டமைக்கிறார். அவங்க பாடும்போதும் அப்படி தான். எத்தனை பதிகம் இவங்களை, எத்தனை பன்னிசை? 24 பன்னிசை. ஆனால் தமிழில் 100க்கு மேலே பன்னிசை இருக்குது. அதெல்லாம் அவங்க பாடியிருக்கிறாங்க, சங்க காலத்துக்காரங்க பாடியிருக்காங்க. இவங்களை பாடினதை விட அதிகமாக பாடியிருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்த முடியல. 24 தான் என்ன செய்ய முடிஞ்சிருக்குது? நடைமுறைப்படுத்த முடிஞ்சிருக்குது. அதுக்கு ஒரு பின்னால் வந்த 9ஆம் திருமுறை ஆசிரியர்களில் எத்தனை பண்ணு? புதுசாக வந்த பண்ணு என்னது? சாரங்கபாணிங்கிற ஒரு பண்ணு புதுசாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேறு மற்ற 1 to 8 இல்லை. எந்த பன்னிசை? சாரங்கபாணிங்கிற பன்னிசை இல்லை. 9ஆம் திருமுறையில் எத்தனாவது பதிகத்தில் இருக்குது? என்னது அது? எந்த பதிகத்திலும் கண்டுபிடிச்சி ஒரு நாள் பாடி பாருங்கள். சாரங்கபாணி. அது வந்து மூவர் பயன்படுத்தலை, மாணிக்க வாசகரும் பயன்படுத்தலை.
ஆனால் ஒரு பதியத்தான் புதுசாக ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனந்த பைரவிங்கிறது வந்து பன்னிசையில் சேருமா? அதை சொல்லு. ஆனந்த பைரவியில் பாடுறாங்க. அதுக்கு பன்னிசை என்னது? ஒளிவளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே. அது சாரங்க பாணியில் வந்துடும். ஆனால் ராகம் தான் அது. அது பன்னிசை கிடையாது. முதல் திருமுறைக்கான பன்னிசை என்னது? முதல் நட்ட 9ஆம் திரு பஞ்சமம். அதை பஞ்சமத்தில் தான் பாடணும். பஞ்சமத்தில் பாடு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒன்று தான்ப்பா. நம்ம லாங்குவேஜில் பன்னிசைன்னு சொல்லணும், அவங்க லாங்குவேஜில் ராகம். பெரிய கண்டுபிடிப்பில்ல. என்ன ராகம்னு கேட்டால் சாரங்கபாணியாக இருக்குது முதல் இதில். அதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆனந்த பைரவி. ஆனந்த பைரவி. ஆனந்த பைரவி நம்ம பன்னிசையில் சொல்லும்போது பன்னிசையில் சொல்லணும் பஞ்சமம். அவங்க இதில் சொல்லும்போது ஆனந்த பைரவியில் சொல்லணும். சரிதானா? ராகத்தில் சொல்லும்போது ஆனந்த பைரவி. ஆனால் அந்த 9ஆம் திருமுறை ஒரு ரொம்ப இவ்வளோ நேரம் பேச வேண்டாம். 9ஆம் திருமுறையில் மொத்தம் எத்தனை பதிகம்? 30 பதிகம். 29 30 பதிகம். பல்லாண்டோட சேர்த்தா 30 பதிகம். 30 பதிகத்தை எழுதுறதுக்கு எத்தனை பேர்? 9 பேர். 9 பேர் 30 பதிகத்தை எழுத. அதுக்கு முன்னால் எத்தனை பதிகம்? சுமார் எத்தனை பதிகம் இருக்கும்? ஞானசம்பந்தருக்கு மட்டும் எத்தனை பதிகம் இருக்கும்? சுமார் 400 பதிகம் சாதாரணமாக இருக்கும். அப்போ இருக்கு நான் 800. சுந்தருக்கு ஒரு 100. 900 பதிகத்தை எழுதுறதுக்கு 3 பேர். சில நூற்றாண்டுகள் போகுது. 30 பதிகத்தை எழுதுறதுக்கு எத்தனை பேர்? இதுதான் தேய்தல். இதுதான் என்னது? இதில் வேறு அவங்க சொல்கிறதையெல்லாம் அவங்க யார் சொன்னதை தான் திரும்ப ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. இதுதான் அந்த எல்லாமே. 11ஆம் திருமுறைக்கு 12 பேர். பின்னால் வந்து சேக்கிழார் எல்லாத்தையும் விளங்கிட்டு போயிடுறாரு. இதெல்லாம் நம்ம உணரப்படணும். இதெல்லாம் நம்ம பேசப்பட்டால் தான் செய்வோம். 11ஆம் திருமுறைக்கு எத்தனை பேர்? சிவபெருமானோட சேர்த்து 12 பேரா? முதலாசிரியர் அவர். சரி வாங்க. நம்ம அந்த பன்னிசையுமே எல்லாரும் பாடணும். மேடையில் 20 பேர் உட்காந்துக்கணுமுங்க. இவங்களை வச்சு பாட ஆரம்பிக்கணும். பிறகு அவங்கள உட்கார வச்சு நம்ம பாட ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் எது வரும்? பன்னிசை வரும். நம்ம பன்னிசையே பாடணும். நீங்கள் ரெடின்னா தமிழ்நாடு முழுவதுமே இந்த பன்னிசை கச்சேரியை எடுத்துகிட்டு போயிடலாம். நம்மளை எல்லாருமே பாடுற மாதிரி எடுத்து போயிடலாம். அப்போ எதன் மேலே இருக்கிற அச்சத்தை குறைக்கலாம். இப்போ நீங்கள் தாண்டகம் பாட முடியாது. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி ஈஸியாக வர்ற பதிகத்தை நம்ம ஓங்கி பாடிடணுமுங்க. கஷ்டமானதெல்லாம் அந்த மாதிரி பன்னிசை காரங்கிட்ட கொடுத்துடணும். பெரிய கச்சேரியாக பண்ணி பழகிட்டிங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஜெயிக்கலாம் தெரியுமா? இடையில ஒரு நாயனார் கதையை சொல்லணும், இடையில ஒரு தேவாரத்துக்கு விளக்க சொல்லணும், இடையில 2 சித்தாந்தத்தை விடணும். நம்ம டீமை அடிக்கிறதுக்கு ஆள் இறைவன் யாரையும் அனுமதிக்க மாட்டார். அப்போது ஒரு மேடையில் நம்ம ஆள் 20 பேர் உட்காந்து அந்த பண்ணை பாட ஆரம்பிக்கணும். இப்போ சொற்றுணை வேதியன் பாட முடியாதா நம்மளால்? சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கைதொழ கூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. அடுத்த பதிகம் கஷ்டமாக போட்டு நமக்கு தெரியாமல் இருந்துக்கிடணும். தலைக்கீழ போட்டு உட்காந்துக்கிடணும். இப்படி அடிச்சிங்கன்னா பன்னிசைங்கிறது குறிப்பிட்ட ஆளுக்குங்கிறத அடிச்சிடலாம். ஒரு செய்தி நான் இன்றைக்கி வலுவாக சொல்கிறேன். ஞானம் எல்லாருக்கும் வராது, பாட்டு எல்லாருக்கும் வரும். மறந்துடாதீங்க. பாட்டு வந்தவனுக்கு ஞானம் வராமல் போகலாம், ஞானம் வந்தவனுக்கு எது வராமல் போகுது? இதே மடத்தூரில் ஒரு திருவாசகம் பாடித்தானே விட்டேன். எந்த திருவாசகம் பாடினேன்? நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன். ஐயா முன்னால் பாடணுமே, நம்ம பாட ஐயா கேட்க தானே செஞ்சாங்க, பாடாதுன்னு சொன்னாங்களே இல்லையே. இதை உடைக்கணுங்க. அதாவது ஞானம் பண்ணுறவனுங்க என்ன செய்வானுங்க? பாடுவானுங்க அப்படின்னு உடைக்கணும். 10,000 ரூபா பயங்கரமான மைக்கெல்லாம் வச்சு நல்லா இசைக்கருவியெல்லாம் வச்சு தட்டி எடுத்தோம். 4 மேடை தட்டி எடுத்தோம்னா பாட்டுங்கிறது எல்லாருக்குரியதுன்னு கொண்டு வந்தோம். எப்படி பேச்சு எல்லாருக்குன்னு கொண்டு வந்தோமோ பாட்டு எல்லாரும் கொண்டு வந்தோம். இதைத்தான் இந்த தேவாரத்தில் வச்சு பாடினார். சரியா? அதாவது எத்தனாவது மந்திரம்? 3வது மந்திரம் தானே. அது அந்த எந்த நிலத்தில் வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் போனோம். நெய்தல் நிலம்ங்கிறது
அதை அனுபவித்து படிக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ நேரம் சொன்னோம். இன்னும் நம்ம பேசி முடிக்கல, நிறையா இருக்குது. இப்போ இந்த பதிகத்தை நீங்கள் பண்டிதமணிகிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன செய்வார்? ஒரு பாட்டுக்கு 150 வரி எழுதுவார். இந்த பதிகத்தை கொடுத்தீங்கன்னா 10 பாட்டுக்கு எத்தனை வரி? 1500 வரி எழுதுவார். யார்? நம்ம சொல்லியிருக்கிறது 5% தான். இது அதிகங்கிறான் எல்லாரும். எத்தனை % தான்? ஒன்றுமே கிடையாது. அவர் இதுக்குள்ள கலித்தொகைம்பார், புறநானூறும்பார், அகநானூறும்பார். இப்போ நான் வந்து குறுந்தொகைக்கு போகிறேங்கிறேன், அவர் போயிடுவார். யார்? இன்னொரு மந்திரத்துக்கு பொருள் பார்த்துட்டு கிளம்புவோம். எத்தனாவது மந்திரம்? 4ஆம் மந்திரத்துக்கு பொருள் மட்டும் எழுதுங்க. முதலில் நான் நினைக்குமாறு எனக்கு தன்னை தருபவன் இறைவன். முதலில் நான் நினைத்தபடி தன்னை தருபவன் இறைவன். பின்னர் என்னால் நினைக்கப்படுபவன் இறைவன். இந்த மந்திரம் அகத்துறை. பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து சேர்ந்துட்டு. என்ன துறை? அகத்துறையில் வந்து விழுந்துட்டு. இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு பலன் வந்துட்டு. போக்கெல்லாம் பாலை புணர்தல் நறுங்குறிஞ்சி ஆக்கஞ்சேர் உடல் அணிமருதன் நோக்குங்கால் இழுத்தல் முல்லை இரங்கல் நறுநெய்தம். தலைவனுக்காக ஏங்குதல் தான் எந்த நிலம்? நெய்தல் நிலம். ஆகிய இறைவன் எனது அழகையும் என் உறுதியையும் கவர்ந்து விட்டான். என் வெள்வளை சோர என் உள்ளங்கவர் கள்வன் கவர்ந்து விட்டான். இந்த கவர்தலை தான் கள்வன்னு சொல்கிறோங்க. மறைப்பு சக்திக்கு அங்கே இடமே கிடையாது. சேக்கிழாரே சொல்லாத மறைப்பு சக்தி நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? கவர்ந்தவன். திருவொற்றியூரில் புன்னை மலர்கள் மலர்கின்ற காணலிடத்தை புன்னை மலர்கள் மலர்கின்ற காணல்னா நெய்தல் நிலக்காடு காணத்தில் இருக்கிறான். புங்கமரம் அதிகமாக நெய்தல் நில ஓரங்களில் நல்லா வரும். புங்கமரத்துக்கு காற்று தானே ஸ்பெஷல். புன்னை மரம் மலர்கள் மலர்கின்ற இங்கே காணல் என்பது நெய்தல் நிலக்காடு. பொதுவாக நெய்தல் நிலக்காடுன்னா நம்ம இப்போ வந்து ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்க சவுக்கு தோப்புன்னு நினச்சிக்கிட்டோம். அது செயற்கை காடு. இயற்கையான காடு பொதுவாக கடற்கரை ஓரமாக இருக்கிற எல்லா மரங்களும் அந்த உப்பு தண்ணி பட்டு ஒன்றுக்காமல் போயிடும். இது கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் அவுட்டரில் வரணும். வந்தால் அது என்ன காடுகள் இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா ஊர் வந்து கடற்கரை. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாவற்பழம் இப்போ நமக்கு கிடைக்கிற இப்போ இந்த ஹைப்ரிட் நாவப்பழம் இருக்குல்ல, அது காட்டில் இயற்கையாகவே விளையும். கடற்கரையில் தான். எத்தனை கிலோமீட்டருக்குள்ளேன்னா அந்த மரத்துக்கும் கடலுக்கு இடையில் ஒரு 500 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு 200 அடியாவது டிஸ்டன்ஸ் இருக்கும். ரொம்ப பக்கத்தில் போனால் அந்த உப்பு காற்று பட்டு மரங்களெல்லாம் ஒன்றுக்காமல் போயிடும். அந்த காணலில் இறைவன் இருக்கிறான்ங்கிறார். குறிப்புரை பாருங்கள். நம்ம பேசுகிறது அத்தனையும் வந்துட்டு. டைம் கிடைச்சா ஒரு பாட்டு பேசிட்டு முன்னால் 2 பேர் உட்கார்ந்தா போதும், அவர் பாட்டு ரீல் விடுவார்னு நினச்சிருப்பீங்க. இங்கே சொல்கிறார் பாருங்கள். சிவபெருமான் மேல் காதல் கொண்ட ஒருத்தியது கூற்று இந்த பாடல். அகத்துறை பாடல். நம்ம அகநானூறு பேசணுமா? நம்ம குறுந்தொகை பேசணுமா? மாணிக்கவாசகருடைய திருச்சிற்றம்பல கோவையார் பேசணுமா? ஏதாவது வேஸ்ட்டாக இருக்கா? நான் தான் அன்றைக்கி காலையில் ஒரு வகுப்படுத்தேன் அவங்களுக்கு ஒரு பதிகம் எடுத்து கொடுக்கறதுக்காக. அதை எடுத்து வந்து சேர்ந்துட்டேன். அப்போ நான் சொன்னேன் 42 வருடம் வகுப்பெடுத்து ஒரு எழுத்தை கூட பேசிட்டு வாபஸ் வாங்கினதில்லைன்னு சொன்னல அன்னைக்கு. இப்போ பாருங்கள், நம்ம பேசினதெல்லாம் அவரே சொல்லிட்டார், உரையாசிரியரே. காதல் கொண்ட ஒருத்தியினுடைய கூற்று இது. கடற்கரை சோலை புறவு என்று அழைக்கப்படும். கடற்கரை சோலைக்கு புறவுன்னு பேர். அதுதான் சொன்னேன். நீங்கள் தேர் பார்க்க போக வேண்டியதாயிட்டா? நாங்கள் கூப்பிடும்போது எங்கே இருந்தீங்க? நான் கூப்பிடும்போது பஸ்ஸில் வந்துட்டு இருந்தீங்களா? சரி, பரவாயில்ல. தன்னை முன்னம் நினைக்க தருவான். புறவுன்னு பேர். தன்னை முன்னம் நினைக்க தருவான்னு ஒரு திருமுறை தொடர் கொடுத்துருக்காங்க. அதில் வர்ற வரியை எடுத்து போட்டிருக்காங்களா? 5ஆம் திருமுறை 91வது பதிகம் 8வது மந்திரம். அந்த மந்திரத்தில் இருக்கிற வரி தான். ஆமாம், அதை எடுத்து போட்டிருக்கிறோம்.
5ஆம் திருமுறை 91வது பதிகம் 8வது மந்திரம். என்னை ஏதும் அறிந்திலன் எம்பிரான் தன்னை நானும் முன் ஏதும் அறிந்திலேன். 5:91-8. எனக்கு ஆன்மானா என்னன்னு தெரியாது, இறைவன்னா என்னன்னு தெரியாது. என்னை தன்னடியான் என்று அறிதலும், நான் சிவபெருமானுக்கு அடிமைன்னு தெரிஞ்ச உடனே தன்னை யானும் பிரானென அறிந்தேனே, நான் சிவபெருமானை அறிந்தேன். தசகாரியத்துக்கு இந்த தேவாரத்தை விட்டால் வேறு வழியே கிடையாது. முழுவதும் தசகாரியம். ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி, சிவ தரிசனம், சிவபோகம், சிவயோகம் எல்லாம் எதில் அடங்கிறோம்? ஒரு மந்திரத்துக்குள்ளே. படித்து பாருங்கள். என்னை ஏதும் அறிந்திலன், நான் யாருன்னு தெரியாது, ஆன்ம ரூபம். எம்பிரான் தன்னை நானும் உன் ஏதும், எனக்கு இறைவனாலும் என்னதுன்னு தெரியாது. என்னை தன்னடியான் என்று அறிதலும், நான் இறைவனுக்கு அடிமைன்னு தெரிஞ்சேன். அப்படின்னா ஆன்ம ரூபம் கடந்து ஆன்ம தரிசனத்துக்கு போய் ஆன்ம சுத்திக்கு போனேன். போன பிறகு தன்னை யானும் பிரானன்னு அறிஞ்சேன். அது பிறகு இறைவன் தான் எனக்கு தலைவன்னு தெரிஞ்சது. தசகாரியத்தை முடிச்சிட்டார். எதில்? இந்த ஒரு பாட்டில் முடிச்சிட்டார். அதுதான் இந்த தேவாரத்தில் இருக்குது. அந்த சிவபோகம் சிவபோகத்துக்கு இன்னொரு பேர் அகத்துறை. அது அகத்துறையில் வச்சு பார்க்கலாம். எதை? சிவபோகத்தை. மாணிக்கவாசனுடைய திருச்சிற்றம்பல கோயில் சிவபோகத்தை தானே பேசுது. அகத்துறையில் வச்சு பார்க்கலாம். இப்படி ஒரு பதிகத்தை நம்ம அனுபவிக்கணுங்க. இப்படி அனுபவிச்சாங்கன்னா நீங்கள் இதை தேவாரம் பேசி முடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ காசியில் வாழ்கிற மாதிரி நம்ம காசியை பார்க்க முடியுமா? ஆனால் காசிக்கு ஒரு தடவை போகும்போது ஒரு அனுபவம் கிடைக்கும், 2வது தடவை போனால் இன்னொரு அனுபவம், 3வது தடவை ஒரு அனுபவம், 10 ஒரு 4-5 தடவை போனால் போதுமானது தானே. அது மாதிரி கொஞ்சம் பதிகத்தில் நீங்கள் இப்படி போன உடனேயே ஞானசம்பந்தர் பார்ப்பார். இவன் போகிற போக்கு பார்த்தா நம்ம சொல்கிறதையெல்லாம் கண்டுபிடிச்சிருவானு போல், அரசியல் ரகசியங்களையெல்லாம் வெளியே எடுத்துருவானுங்க போல் அப்படின்னு அவரே என்ன செய்வார்? ஃபைலை கையில் கொடுத்துருவார். அவரே என்ன செய்வார்? ஃபைலை நீங்களே வச்சு பொழைச்சிடுங்கப்பா, உங்களை நம்பி தந்துடுறேன். ஆமாம், இதுக்குள்ளே தான் எல்லா ரகசியங்களும் இருக்குது. ப்ளூ பிரிண்ட்னு சொல்கிறாங்களே வீட்டுக்கு, ப்ளூ பிரிண்டையே நான் தந்துடுறேன், தேவார ப்ளூ பிரிண்டையே உங்கள் கையில் தந்துடுறேன், பார்த்து படிச்சிடுங்கன்னு தந்துடுவார். இது நீங்கள் செய்து பார்த்தா தெரியும். இந்த மாடலில் நம்ம வேலை தொடங்கும்போது பயங்கர எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி நாம் இந்த தேவாரங்கள் தான் நம்மளை சித்தாந்தம் பேசும்போது என்ன செய்துட்டு இருக்குது? காப்பாற்றிட்டு இருக்குது. இப்போ டாக்டர் மடத்தூரில் என்ன சொன்னாங்க? சித்தாந்தம் பேசும்போது திருமுறை சொல்கிறாரு, அது வரணும், அது வந்த அன்னைக்கு தான் பிழைக்க முடியும், மறந்துடாதீங்க. திருமுறை பேசும்போது சித்தாந்தம் சொல்கிறாரு, சித்தாந்தம் பேசும்போது திருமுறை சொல்கிறாருன்னு நம்மளை பற்றி சொல்கிற அன்னைக்கு தான் நாம் சைவத்தில் சரியான பாதைக்கு போயிருக்கோம். இல்லை, போக தொடங்கியிருக்கிறோன்னு அர்த்தம். ஆமாம், ரெண்டும் சேர்ந்து வரணும். ரெண்டுமே சேர்ந்து டக் 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 டக்குன்னு நமக்கு என்ன செய்யணும்? ஞாபகத்துக்கு வரணும். அதுக்கு நம்ம டெய்லி படிக்கணும். இப்போ ஞானத்திரளாய் நின்ற மூர்த்தின்னு ஒரு தொடர் வருது. அது இந்த வாரத்துக்குள்ளே நடத்தினதுனால ஞாபகம் வருது. ஒரு 10 நாளைக்குள்ளே நடத்தின ஒரு தொடர் ஞாபகம் வருது. தோன்றும் கோயிலும் தோற்ற கோயிலுங்கிறார் அப்பர். திருமீயச்சூருங்கிற தலத்தில் பாடுறார். திருமீயச்சூரில் அப்பர் பாடுறாரு, இதுவரைக்கும் வந்த சிவாலயம் இனி வரப்போகிற சிவாலயத்தில் இதுதான் தலை சிறந்ததுங்கிறார். எந்த ஊரில் வச்சு? ஆமாம், தோன்றும் கோயிலும் தோற்ற கோயிலும்னு பாடுறாரு. அதாவது அது நல்லாராயன நம்மினை ஓயுமேங்கிறார். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுடுங்க. எனக்கு தெரிஞ்ச ரகசியம் சொல்கிறேன். தேவாரம் முழுவதையும் நம்ம உள்வாங்க முடியாது. டெய்லி தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா சில தொடர்கள், சில வரிகள் வரும், அது முழுமைக்கு அடையாளமாயிடும். அது எதற்கு அடையாளமாயிடும்? முழுமைக்கு அடையாளமாக மாறிடும். முழுமை ஒரு நாளும் வராது, ஆனால் முழுமைக்கு அடையாளமாக என்ன செய்து கொள்ளும்? மாறிக்கொள்ளும். அதுதான் இந்த பதிகத்தினுடைய பலன். அந்த மந்திரத்தை படித்து பார்த்துட்டு கிளம்பலாம். என்னதெழிலும் நிறையும் கவர்வான், என்னுடைய அழகு நிறையெல்லாம் கவர்னாதான் அகத்துறை. புன்னை மலரும் புறவில் திகழும், புன்ன மரங்கள் பூ பூக்கிற இடங்கிறார். புங்க மரத்தில் பூ பூக்குது. அந்த கடற்கரைகளில் எந்த மரங்கள் தான் அதிகமாக இருக்கும்? புங்க மரங்கள் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த அக இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது. ஒரு தலைவன் ஒரு தலைவியை புங்க மரத்து அடியில் சந்திக்கிறான். சந்தித்து அவளிடத்துல பேசுகிறான். அப்போ அந்த தலைவி சொல்கிறா, நம்ம வேற ஒரு இடத்துல சந்திக்கலாம், அந்த மரத்தடியில் வேண்டாம் அப்படிங்கிறான். ஒரு பாட்டு இருக்குது. குறுந்தொகையாக இருக்கணும் அல்லது அகநானூறாக இருக்கணும். நம்ம சந்திக்க வேண்டாம்னு இந்த தலைவி சொல்கிறான். அப்போ சரி, ஒன்று விருப்பப்படி நம்ம வேறு இடத்துக்கு போயிரு. ஏன் அந்த மரத்தடியில் சந்திக்க வேண்டாம்னு சொல்கிறான்னா, நான் விதை போட்டு தான் அந்த மரம் உழைச்சிது, அது என் தங்கச்சிங்கிறான். எதை? ஆமாம், அது என்ன சொல்ல வருது தெரியுமா? இயற்கையை யாராக நினச்சிருக்கிறாங்க? உறவாக நினச்சிருக்கோம். அந்த மரம் என்னுடைய தங்கச்சி, என் தங்கச்சியை நீ பார்க்குது அப்படிங்கிறான். அதனால் எதில் வேண்டாம்? நம்ம அக்கா இப்படி இருக்கிறாள, சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆம்பளை கூட பேசிட்டு இருக்கிறாளன்னு எங்கள் தங்கச்சி நினைக்கும். அதனால் எந்த அடியில் வேண்டாம் அப்படின்னு அந்த இயற்கையோட ஒரு பாட்டு வரும். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அது மாதிரி இந்த புங்கமரம்ங்கிறது, அந்த புங்கமரம் இருக்குதுன்னு சொல்லலை, புங்கமரம் பூக்குதுன்னாரு.
அந்த மலர்தல் என்பது நமக்கு சைவத்தில் நிறைய குறிப்புகளை தரக்கூடியது, உண்டா இல்லையா? நிறைய குறிப்புகளை தரக்கூடியது. இரண்டாவது பாட்டு என்ன பாட்டு? அகத்துறை பாட்டு. அகத்துறை பாட்டு. அகத்துறை பாட்டுங்கிறது ஞான நிலை, படிநிலை, அதுக்கு பேர் கிடையாது. மாணிக்கவாசகர் திருவாசகமே அகத்துறை தானுங்க. சூடுவேன் பூங்கொன்றை, அதில் என்ன இருக்குது? அகத்துறை தானே இருக்குது. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் அப்பர், அகத்துறை. அப்பர் அகத்துறை. அதனால் அவங்க எல்லாருமே எதில் நின்னவங்க தான்? அகத்துறையில் நின்னவங்க தான். அவரே 3 வயசுலேயே அகத்துறை, என் உள்ளங்கவர் கல்வன்கிறார். இந்த சிகரத்தில் நின்று நம்ம திருமுறையை அணுகணும். இன்றைக்கி நாம் பார்க்குற திருமுறை நெறி அவர்கள் காட்டிய நெறியிலிருந்து 5% கூட கிடையாது. அதை எங்கே வேணாலும் நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் எந்த இடத்துல கருத்தரங்கு நடத்த சொன்னாலும் நான் நடத்துகிறேன் என்று நம்ம நிறைவு செய்வோம். தொடரலாம். சிவாய நம. குருவே போற்றி. பிழைத்தவை பொறுக்கையெல்லாம் பெரியவர் கடமை போற்றி. மரங்கள் மலர்தல்ங்கிறது நமக்கு கரமலர் மொட்டித்து இருதய மலர முடிஞ்சது, அவ்வளோதான். அது சைவத்தில் ஒரு எழுச்சிக்கான அடையாளம். நிறைவு செய்வோம்.